தமிழ்நாட்டில் அமலில் இருந்த மதுவிலக்கை ரத்து செய்தது திமுக தான் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தனிநபரின் ஆதிக்கத்தை தடுக்கவே அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடை அரசுடைமையாக்கப்பட்டதாகவும் கூறினார். ஒவ்வொரு ஊரிலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு ஒரு ஊரினுடைய தலைவிதியை ஒரு சாராய வியாபாரியே தீர்மானித்து அவன் கருவூலத்திற்கு நாட்டு மக்களின் காசு வெள்ளம் போல் பாய்ந்த பொழுதுதான் தனியார்களின் கருவூலத்திற்கு சென்று கொண்டிருக்கிற காசை அரசாங்கத்தின் கருவூலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று எண்ணி அரசின் சார்பில் மதுக்கடைகளை திறந்ததுதான் எங்கள் தலைவி செய்த குற்றம். இது குற்றமா? இல்லாவிட்டால் என்ன ஆகி இருக்கும்? தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாயிருப்பான். முதலமைச்சரை விமர்சித்ததன் மூலம் EVKS இளங்கோவன் பெண் குலத்தை அவமானப்படுத்திவிட்டதாக நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டினார். நீ புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தியதாக கருதவில்லை. என் எதிரிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தாய்மார்களே இந்த நாட்டின் பெண் குலத்தையே கொச்சைப்படுத்தி இருக்கிறான் EVKS இளங்கோவன். நான் EVKS இளங்கோவனுக்கு சொல்லுகிறேன், உன்னை பெற்ற தாய் சுலோசனா மதித்த தலைமை எங்கள் புரட்சி தலைவியின் தலைமை.